அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மொபைல் ஸ்டார்டர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரூட்டோட ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் செட்டப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் போய் மோட்டர் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. எல்லாத்தையுமே ஃபோன்லேயே உங்கள் உள்ளங்கையிலிருந்தே நீங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம இந்த மோட்டர் கண்ட்ரோலர் ப்ளஸ் மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இது வழியாக தான் நம்ம மோட்டருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வு கண்ட்ரோலர், ஒயர் வழியாக ஆப்ரேட் பண்ணுற வால்வு கண்ட்ரோலர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் வழியாக ஆப்ரேட் பண்ணுற வால்வு கண்ட்ரோலர். நம்மகிட்ட இருக்கிற என்ன அட்வான்டேஜ் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட இருக்கிறதுல ஹைப்ரிட் மோடு. ஸோ இந்த மாஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணி ஸோ வால்வை ஒயர்லையும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும், இது வழியாக ஒயர்லெஸ் வழியாகவும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை எனக்கு ஒயர் மட்டும்தான் வேணும், ஒயர்லெஸ் வேண்டாம் அப்படின்னா இது ரெண்டு மட்டும் போட்டால் போதும், ஒயர் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 14 வால்வு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு 14 வால்வுக்கும் நம்ம இது ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நம்ம எவ்வளோ வால்வு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம வால்வு கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒயர்லெஸ் மட்டும்தான் வேணும், ஒயர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ இது மட்டும் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 4 வால்வ் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து திரும்ப இன்னொரு 4 வால்வ் வேணும் அப்படின்னா இது அப்படியே இன்னொரு செட்டப் பண்ணோம்னா அதில் இன்னொரு 4 வால்வ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எவ்வளோ 4 வால்வ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இடத்துல ஒரு வால்வு தான் இருக்கும், 2 வால்வு தான் இருக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வால்வை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப் டு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் நமக்கு ஒர்க் பண்ணும். ஸோ நமக்கு ஒயரே வந்து இங்கிருந்து அந்த வால்வு இருக்கிற பக்கம் ஒயர் போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஒயர்லெஸ்லேயே வந்து இது கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் நம்மகிட்ட வந்து இருக்குது. இது ஹைப்ரிட் மாடல். ஸோ ரெண்டும் பண்ணிக்கலாம், ஒயரும் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ்ஸும் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிணறு பக்கத்தில் இருக்கும், அதுங்கிறத ஒயர் போட்டுக்கலாம் அப்படின்னா ஒயர் போட்டுக்கலாம். கிணத்துலேருந்து ரொம்ப தூரம் இருக்குது, ஒரு காடு தள்ளி இருக்குது, இல்லை இடையில ஒருத்தவங்க காடு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை தாண்டி போகும்போது நம்ம அந்த ஒயர்லெஸ்ங்கிற ஃபியூச்சருக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ அந்த ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, இது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம மொபைல் ஆப் இருக்குது, அந்த ஆப் வழியாக இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரூட் இரிகேஷன் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் மோட்டர் கண்ட்ரோலர், மல்டி மோட்டர் வச்சுருக்கிறீங்க, இல்லை நிறையா இரிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே பேஜில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து இந்த ஃபீல்டு நம்ம பார்க்க போகிறோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து வோல்டேஜ் என்ன இருக்குது, ஏம்ஸ் என்ன இருக்குது, ஸோ என்ன ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இரிகேஷன் ஓடுதா இல்லை போர்வெல் ஓடிட்டு இருக்கா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டேட்டஸ் இருக்கும். இது நார்மலாக இருக்கா, இல்லை வந்து ஏதாவது அண்டர் வோல்டேஜ், பவர் போயிருச்சா, இல்லை ஹை வோல்டேஜா, ட்ரை ரன்னா அப்படிங்கிறதுனாலும் இங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மோடு அப்படின்னா வந்து ஸோ மேனுவல் மோடில் ஆன் பண்ணுறீங்களா, இல்லை ஷெடியூல் மோடில் ஆன் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வந்து மோட் செலக்ட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. இப்போ மேனுவல் மோடு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வால்வு இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஆன் பண்ணிங்கன்னா உடனே வால்வு ஆன் ஆகும், அது மேனுவல் மோடு. ஷெடியூல் மோடு அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ ஆன் பண்ண வேண்டாம், ஏதாவது நைட்டு ஆன் பண்ணணும் இல்லை நாளைக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி ஷெடியூல் மோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து தான் மோட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இருக்கும். ஸோ இப்போ வாட்டர் லெவல் வந்து அங்கே நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஃபோன்லேயே வந்து வாட்டரோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியோ இல்லை கிணறோ எதுனாலும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும், எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 அடி இருக்கிற தொட்டி இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9.3 அடி தண்ணி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அக்யூரேட்டாக நம்மளால இது காட்ட முடியும் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ போர்வெல் ஓடிட்டு இருக்கு, ஸோ தண்ணி வந்து தொட்டியில் விழுந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து காட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இரிகேஷன் பிளான். ஸோ இப்போ தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால்வை வந்து ஆன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் பிளான்னு இருக்கும். ஸோ இரிகேஷன் பிளானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ள நம்ம எத்தனை வால்வு அந்த ஃபீல்டில் போட்டுருக்கிறோமோ அந்த வால்வு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ அது இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 12 வால்வு நம்ம போட்டிருக்கிறோம், 12 வால்வு இங்கே வந்திருக்கு. ஸோ 12 வால்வுக்கும் நம்ம டைம் வச்சுக்கலாம். இண்டிவிஜுவல் வால்வுக்கு எவ்வளோ தண்ணி பாயணும் அப்படிங்கிற டைமை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து வால்வு 1 வந்து ஒரு 20 நிமிஷம் பாயணும், வால்வு 2 வந்து ஒரு 15 நிமிஷம், இல்லை வால்வு 5 வந்து ஒரு 30 நிமிஷம் பாயணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து
நம்ம டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வால்வுக்கும் ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த டைம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே உங்களுக்கு இந்த 3 இது இருக்கும், டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வால்வ் டைம்னு இருக்கும். ஸோ இதில் போய் உங்களுக்கு வந்து நீங்கள் வால்வ் டைம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணுற அப்படின்னு நான் வந்து இப்போ V5 வால்வ் டைம் வந்து ஒரு நிமிஷம் மாத்திரம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு வந்து செட் ஆயிரும், சேவ் ஆயிரும். இப்போ இது 1 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இண்டிவிஜுவலாக ஒரு வால்வ் மட்டும் டைம் மாற்றிருக்கேன். இல்லை எனக்கு எல்லாமே மொத்தமாக வந்து வால்வ் மாற்றணும், எல்லா வால்வையும் ஒரே டைமில் ஒரே மாதிரி தான் பாய போகுது, ஒரே டைம் வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மல்டி செலெக்ஷன் இப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பண்ணிவிட்டு இங்கே செட் கொடுத்தீங்கன்னா, இங்கே செட் பண்ணிங்கன்னா அந்த டைம் வந்து எல்லா வால்வுக்கும் அப்ளை ஆயிரும். ஸோ ஒவ்வொரு வால்வும் தனித்தனியாக ஏதாச்சும் மாற்றணுங்கிற உங்களுக்கு நெசசரி இல்லை, ஒரே டைமில் எல்லா வால்வையும் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா V5 1 நிமிஷம் வச்சுருந்தேன், அந்த V5 வந்து 1 நிமிஷத்துக்காக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வால்வு ஆன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ V5 ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும், V4 ரெண்டாவது ஆன் பண்ணணும், V9 மூணாவது ஆன் பண்ணணும், V8 நாலாவது ஆன் பண்ணால் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் இண்டிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து V4 ஓடும், V5 ஓடும், ஃபஸ்ட்டு V5 ஓடும், ரெண்டாவது V4 ஓடும், மூணாவது வந்து V9 ஓடும், நாலாவது வந்து V8 ஓடும். இந்த மாதிரி ஆர்டரில் அது ஓடி தண்ணி பாஞ்சு நிற்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வால்வு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஒரே டைமில் நிறையா வால்வு 1 2 3 வால்வு ஆன் ஆகணும், எனக்கு குரூப்பாக ஆன் ஆகணும் அப்படின்னா, ஸோ அது எப்படி குரூப்பாக ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதுலேயே வந்து குரூப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த குரூப் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கிரியேட் குரூப், ஸோ நீங்கள் வந்து கிரியேட் குரூப் கொடுக்கலாம். கிரியேட் குரூப் கொடுத்துட்டு உங்களுக்கு நேம், இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் நீங்கள் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு G1 அப்படின்னு அந்த குரூப்புக்கான பேர் வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டைம், இந்த குரூப் எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படின்னு செட் பண்ணுறேன். நான் இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 hour ஓடணும் அப்படின்னா, இங்கே 1 இங்கே ஒரு 30 minutes நான் செட் பண்ணுறேன். ஸோ 30 minutes, இப்போ 1 hour 30 minutes ஓடும். ஸோ இப்போ வந்து நான் இந்த குரூப்பில் என்னென்ன வால்வில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் இப்போ இந்த குரூப்பில் V7 ஆட் பண்ணுறேன், V8 V9 இந்த மாதிரி ஆர்டரில் ஆட் பண்ணுறேன்னா, இந்த 3 வால் செலக்ட் பண்ணி சேவ் குரூப் கொடுத்தீங்கன்னா இப்போ குரூப் கிரியேட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் G1ன்னு குரூப் கிரியேட் பண்ணினேன், அது 1 நிமிஷம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் பாயணும், அது வச்சுருக்கேன். அந்த குரூப்புக்குள்ளே 7 8 9 இந்த 3 வால்வும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த குரூப்பை உங்களுக்கு வேணால் டெலிட் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் எடிட் பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இல்லை புதுசாக கிரியேட் பண்ணுறீங்கனாலும் நான் அந்த குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண குரூப் இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் குரூப்பும் ஆன் பண்ணணும் அப்படின்னா குரூப்பையும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை குரூப் பாய்ஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வால்வு ஆன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் பாயும், அதுக்கப்புறம் வால்வு செலக்ட் பண்ணது V1 பாயும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கா, இல்லை ஃபீல்டு ஆப்ஷன் இல்லையா அப்படின்னா எஸ் அதுவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபீல்டாக பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஏக்கர் இருக்குது, ஒரு 4 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது, இன்னொரு 4 ஏக்கர் வேறு கிராப் இருக்குது, இன்னொரு 2 ஏக்கர் வேறு கிராப் இருக்குதுன்னா நீங்கள் அதை செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஃபீல்டு போட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே அந்த வால்வை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வால்வு வேணாலும் ஆட் பண்ணலாம், குரூப் வேணாலும் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணி ஃபீல்டை ஆன் பண்ணால் போதும். குரூப்பை வந்து ஆன் பண்ணணும், வால்வை செப்பரேட்டாக ஆன் பண்ணணும்னு தெரியாது. அந்த ஃபீல்டு ஆன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற என்ன வால்வு இருக்கோ அது வந்து உங்களுக்கு தண்ணி பாய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அது இப்போ சொல்ல போகிறேன் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நான் பார்ப்போம். ஸோ கிரியேட் ஃபீல்டு கொடுக்குறோம். கிரியேட் ஃபீல்டு கொடுக்கும்போது நம்ம என்னென்ன குரூப் இருக்கோ என்னென்ன வால்வு இருக்கோ அதெல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபீல்டு நேம் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபீல்டு நேம் வந்து நான் வந்து ஒரு கோகனட் அப்படின்னு போடுறேன்னா கோகனட் அப்படின்னு போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ கோகனட் அப்படின்னு அந்த ஃபீல்டு நேம் ஒரு 4 ஏக்கரா வச்சுருக்கிறீங்க, 4 ஏக்கராவும் கோகனட் தான் இருக்குது அப்படின்னா கோகனட் ஃபீல்டு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு G குரூப்பும் இருக்குது, குரூப் இல்லாமல் வால்வும் பாயணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வால்வும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீல்டு சேவ் ஆயிரும். ஸோ இப்போ ஃபீல்டுன்னு வந்து கோகனட்னு சேவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா அந்த குரூப்புக்கும் அந்த வால்வுக்கும் என்ன டைம் வச்சுருக்கணுமோ அந்த டைமை கால்குலேட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படிங்கிற டைம் இங்கே வந்துருச்சு.
ஸோ இப்போ நம்ம லிங்க் பண்ணியிருக்கிற வால்வு இந்த குரூப்புல பார்த்தீங்கன்னா G1ங்கிற குரூப்பை லிங்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் V1, V2, V3 இந்த வால்வு எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி உங்களுக்கு குரூப்பும் ஃபீல்டும் வந்திருக்கும், குரூப்பும் இருக்கும், வால்வும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷனுமே நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன்ல இருந்தே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு வால்வெல்லாம் வேண்டாம், நான் குரூப் மட்டும் ஃபீல்டு மட்டும் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபீல்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபீல்டு செலக்ட் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபீல்டு இருக்கிற குரூப்பு வால்வு ஓட ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு ஃபீல்டு ஓடி முடிச்சதுக்கப்புறம் குரூப்பும் பாயணும், குரூப் ஓடி முடிச்சதுக்கப்புறம் வால்வும் பாயணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீல்டு பாயும், ரெண்டாவது குரூப் பாயும், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வால்வு பாயும். இந்த மாதிரி ஆர்டரில் பாயும். ஸோ இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு வால்வை ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு V5 ஆன் பண்ணுறேன், V8 ஆன் பண்ணுறேன், V9 ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் இரிகேஷன் கொடுக்குறேன். ஸ்டார்ட் இரிகேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, இன்கேஸ் போர்வில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த போர்வில் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஸோ இரிகேஷன் மோட்டர் ஆன் ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம இந்த இரிகேஷன் மோட்டர் ஆன் ஆகுது. உங்களுக்கு வந்து இரிகேஷன் மோட்டர் ஆன் ஆகும்போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இரிகேஷன் ப்ராசஸ் ஏ ஸ்டார்டட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ மோட்டர் ஆன் ஆச்சுன்னா அந்த மோட்டர் ஆன் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ V5ங்கிற வால்வு ஆன் பண்ணேன், இப்போ V5ங்கிற வால்வு ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா V8 அப்படிங்கிற வால்வு அப்கமிங், இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து V8 பாயும். ஸோ V8 பாஞ்சதுக்கப்புறம் கியூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா V9. ஸோ நம்ம 3 வால்வு ஆன் பண்ணோம், இது ஓப்பன் ஆகிருக்குது, அடுத்து இது பாயும், அதுக்கப்புறம் அடுத்து பாயும். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் அது பாஞ்சிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வால்வு ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது வரும், எவ்வளோ செட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ரிமைனிங் டைம் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இரிகேஷன் மோட்டர் ஆன் ஆயிடுச்சு, இரிகேஷன் மோட்டர் ஓடிட்டு இருக்கு, இப்போ போர்வில் மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா போர்வில் மோட்டர் தண்ணி விழுந்துருந்துச்சு, இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இரிகேஷன் மோட்டர் வந்து தண்ணி வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் டேங்க்லேருந்து இது வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி காமிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த எந்த வால்வு ஓடிட்டு இருக்கு, எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இல்லை நான் பார்க்கணும் எந்த வால்வு கரண்ட்டாக ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் இந்த இரிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வால்வு ஓடிட்டு இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா V5 ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ V5 ஆஃப் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா V8ங்கிற வால்வு ஓப்பன் ஆகி ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் V9 தான் ஓடும். அது இது 30 நிமிஷம் இருக்குது, 30 நிமிஷம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வால்வு வந்து V9 ஓடும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு ஈஸியாக யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதுன்னா க்ரீன்லையும், ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறது ப்ளூலையும், அப்கமிங் இருக்கிறது ஆரஞ்சுலையும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் வேரியேஷன்ஸில் ஈஸியாக யார் வேணாலும் புரிஞ்சுக்கிறது மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம், பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஓடிட்டு இருந்துச்சு, எந்தெந்த வால்வு எப்பப்பெல்லாம் ஓடிச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இரிகேஷன் கேன்சல் ஆயிருக்கா, இரிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா, இல்லை இரிகேஷன் வந்து இப்போ கரண்ட்டாக லைவ்ல இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு இது மாதிரி இதில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம V5 வந்து ஆன் பண்ணியிருந்தோம், V5 வந்து ஓடி முடிச்சதுக்கப்புறம் V5லேருந்து V8க்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ V5லேருந்து V8 கரண்ட்டாக ஓடிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஏரியாவில் பார்க்க முடியும். ஸோ மோட்ரு இப்போ எப்பப்போ மோட்டர் தனியாக பார்க்கணும்னா எப்பப்போ மோட்டர் ஆன் ஆச்சு, எப்பப்போ போர்வில் ஆன் ஆச்சு அப்படிங்கிற ஆப்ஷனையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை செப்பரேட்டாக வால்வு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வால்வு கிளிக் பண்ணி வால்வு எப்பப்போ ஆன் ஆச்சு, எப்பப்போ ஸ்விட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்புறம் பவர் பார்க்கணும் செப்பரேட்டாக அப்படின்னா பவருங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ கரண்ட் போயிருக்கு, எப்போ கரண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா இரிகேஷன் மோட்டருக்கு என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் செட் பண்ணுறது, அண்டர் வோல்டேஜ் செட் பண்ணுறது, ரீசெட் டைம் செட் பண்ணுறது, ட்ரை ரன் செட் பண்ணுறது, ஓவர்லோட் செட் பண்ணுறது, ரீசெட் டிலே செட் பண்ணுறது எல்லாமே செட் பண்ணிக்கலாம் இரிகேஷன் மோட்டருக்கு. இதில் அப்படியே போர்வில் இருக்குன்னா போர்விலுக்கு நீங்கள் செப்பரேட்டாக செட் பண்ணிக்கலாம். போர்வில் ஆன் பண்ணிருக்கணுமா வேணாமா, போர்வில் வந்து சைக்கிளிக் வேணுமா வேண்டாமா, ஸோ சைக்கிளுக்கு வேணும்னா ரன் டைம் எவ்வளோ வேணும், ஆஃப் டைம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்வில்லோட ஓவர்லோட் எழுச்சு, அண்டர் வோல்டேஜ், ரீசெட் டைமு, ட்ரை ரன்னு, ஓவர்லோடு, ட்ரை ரன் ஆச்சுன்னா ரீசெட் எப்போ ஆகணும் அப்படிங்கிற
செட்டிங்ஸும் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் லெவல்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். இப்போ வாட்டர் லெவல் இங்கே ஆன் ஆஃப்னா இந்த ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் லெவலை பேஸ் பண்ணி இரிகேஷன் மோட்டரும் போர்வெல்லும் சுவிட்ச் ஆகி ஓடும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா அது அந்த வாட்டர் லெவலை பேஸ் பண்ணி ஓடாது, செப்பரேட்டாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஃபீல்டில் வந்து அந்த டேங்கோட டெப்த் பார்த்தீங்கன்னா 13 அடி வச்சுருந்தோம், 13 அடியும் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இரிகேஷன் வந்து ஓடிட்டு இருக்கு, தண்ணி வந்து கம்மியாக போயிடுச்சு, இப்போ இரிகேஷன் மோட்டர் ஆஃப் பண்ணணும்னா எவ்வளோ அடி வந்தால் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இரிகேஷனில் ஆஃப் ஆகி போர்வெல் ஆன் ஆகி ஓடிட்டு இருக்கு, திரும்ப போர்வெல் தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்கு, தண்ணி வந்து திரும்ப என்ன லெவலுக்கு வந்துச்சுன்னா திரும்ப அந்த இரிகேஷன் வந்து ஸ்டாப் ஆயிருந்தது ரெசியூம் பண்ணணும் அப்படின்னா அது எத்தனை அடி வந்தால் திரும்ப இரிகேஷன் ஆன் ஆகணும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது 10 அடின்னு செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்கேஸ் வந்து இதெல்லாம் இல்லை, போர்வெல் மட்டும்தான் தண்ணி உள்ள விழுந்துட்டு இருக்குது, ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும், தொட்டியிலிருந்து தண்ணி வந்து நிறைஞ்சு வெளியே போகாமல் இருக்கணும், அது செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து போர்வெல் மோட்டர் ஆஃப் லெவல் வச்சிருக்கிறோம். ஸோ இது டேங்க் வந்து 13 அடி, நம்ம இங்கே 12 அடி வச்சிருக்கிறோம். ஸோ 12 அடி டேங்க் வந்ததையுமே அந்த போர்வெல் தண்ணி ஊற்றுறது வந்து ஸ்டாப் ஆயிடும், டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ அது நீங்களே எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்கிறோம், நீங்களே நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே ஏர்னு ஒன்று கொடுத்துருப்போம். இந்த ஏர் எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ஒயர்லெஸில் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ ஒயர்லெஸில் எத்தனை வால்வ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒயர்லெஸில் இருக்கிற பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, என்ன ஸ்ட்ரென்த்தில் கனெக்ட் ஆயிருக்கு, இப்போ அந்த இதில் வந்து என்னென்ன வால்வு ஒயர்லெஸ் வழியாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 வால்வு ஒயர்லெஸ் கனெக்ட் ஆயிருக்கு, V1, V2, V3, V4, அந்த 4 வால்வும் ஒயர்லெஸ் கனெக்ட் ஆயிருக்கு. மீதி இருக்கிற வால்வ் எல்லாம் வந்து ஒயர்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து இப்போ இரிகேஷன் ஆன் பண்ணி விட்டாச்சு, இப்போ இடையிலேயே கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இரிகேஷனை வந்து உங்களால் கேன்சல் பண்ணிக்கணும் அப்படின்னா கேன்சல் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஃபியூச்சரும் வச்சிருக்கிறோம். இப்போ கரண்டே அங்கே ஃபீல்டில் இல்லை, இப்போ இரிகேஷன் ஆஃப் பண்ணணும், எனக்கு இது வந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஓடக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து கரண்ட்டே இப்போ இல்லை, நான் புதுசாக இரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ எனக்கு தெரியல எப்போ கரண்ட் வரும்னு தெரியல, ஆனால் நான் இப்போ இரிகேஷன் ஆன் பண்ணி விட்டுறேன், கரண்ட் வந்ததுக்கப்புறம் இரிகேஷன் ஓடணும், தண்ணி வால்வ் ஆன் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி பாயணும் அப்படின்னா நீங்கள் கரண்ட் இல்லாதப்பவும் இரிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த மோட்டரும் வால்வும் ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபியூச்சரும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாங்குவேஜ் வச்சிருக்கிறோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு தமிழில் தான் வேணும், எனக்கு இங்கிலீஷில் வேண்டாம், தமிழில் பார்த்தா எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் செலக்ட் பண்ணி தமிழ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வந்து லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் வச்சுருக்கோம், தமிழில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு தமிழில் வந்துடும், ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூசர்னு ஒன்று இருக்கும். இந்த யூசருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை வேலைக்கு வச்சுருக்கிறவங்களையோ அவங்களோட நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப் டு 10 யூசர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட் யூசர் கொடுத்தீங்கன்னா அவங்க பேர் கேட்கும், பேருமே அவங்க ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து அவங்களும் அவங்க ஃபோனில் வந்து அந்த நம்பரை போட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு 10 யூசர் வரைக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணி நீங்கள் அவங்கள ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா ஸோ இது வந்து ஏதாவது புது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இதில் உங்களுக்கே தெரியும், அப்டேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது வந்து ஓவர் தி இயரில் எங்களுக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் போய் நாங்கள் வந்தோ இல்லை நீங்கள் போயோ அதோ அங்கே ஃபீல்டில் பண்ணணுங்க அவசியமே இல்லை. ஸோ இங்கேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்தே அது சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் ஃபிர்ம்வேர் அப்டேட்டோ வந்துருந்தாவோ அதை நாங்களே இங்கேருந்தே வந்து அப்டேட் பண்ணிக்குவோம். இல்லை நீங்கள் வேணாலும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கேருந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சரும் எங்களோட சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அலாரம்ங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபோன் ஆன் பண்ணும்போது மோட்டர் ஆன் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ஸ், இரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதோட நோட்டிஃபிகேஷன், கரண்ட் போயிடுச்சுன்னா அதோட நோட்டிஃபிகேஷன், ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அங்கே நடந்துச்சுன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்லேயே அலாட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அங்கே என்ன நடந்துருக்கு அப்படிங்கிற உடனே உங்களுக்கு அலாட் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷனும் நாங்கள் இதில் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மொபைல் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி
ஸோ யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி தயாரிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து எல்லாருமே ஈஸியாக படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக இதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி தான் இதை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இதை தவிர மீதி எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும், இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் தகவல் வேணும் அப்படின்னா எங்களோட சேல்ஸ் நம்பர் இருக்குது, எங்களோட டீம் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைனாலும் அவங்க சொல்லுவாங்க. இல்லை எங்கள் ஃபீல்டில் வந்து இதை நான் அமைக்கணும், இது போடணும், எங்கள் தோட்டத்தில் போடணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்குன்னாலும் நீங்கள் எங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் குறைந்த செலவில் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபீல்டில் இன்ஸ்டால் பண்ணி தருவோம். நன்றி, வணக்கம்.